ஒரு ராசி கட்டத்துலையும் 4ஆம் பாவகமாக இருந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரியான பலன்கள்? மேஷ ராசி வந்து உங்களுக்கு 4ஆம் பாவம் 4வது வீடாக இருந்தது அப்படின்னா அதிகமான ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட், சில்வரில் இன்வெஸ்ட்மெண்ட், கமோடிட்டிஸில் இன்வெஸ்ட்மெண்ட், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா. இன்னொன்று ஸ்கூல் லைஃபு ஜாலியாக இருக்கும். ஒரு பையனை மட்டும் எந்த டீச்சர் வந்தாலும் கிள்ளி புத்தோடு பார்க்கல, அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரிஷபம் 4 வீடாக வரும். இதுவும் பெண் ராசி, நிலம் ராசி, சொத்து சேர்ப்பாங்க. முக்கியமாக லேண்டு சேர்க்கறது இவங்களுக்கு பிடிக்கும். சில பேர் நகை ஆசைப்படுவாங்க, ஆனால் சில நட்சத்திரத்துக்கு நகை ஒத்துக்காது. அதே நீங்கள் வந்து துலாம் வந்து உங்களுக்கு 4ஆம் வீடாக அமைஞ்சதுன்னா இந்த பையன் சின்ன வயசுலேருந்து மெச்சூர்டாக சேர்த்துட்டு வரான் அப்படின்னு சொல்லுவாங்களோ, அதெல்லாம் தனுசு ராசிக்கு பக்காவாக போடுங்க. அதை வந்து அவங்க கரெக்டாக பண்ணுவாங்க. மகரம் உங்களுக்கு 4ஆம் வீடு வந்ததுன்னா இவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் சொதப்போம், ரொம்ப ஏங்குவாங்க. அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம், ஆன்மீகம், நியூமராலஜி அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து ஜோதிடம் சார்ந்து நிறைய பதிவுகள் வந்து கொடுத்துட்டு வரோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட டிவைன் தினேஷ்குமார் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. இன்னைக்கு வந்து பாவகங்களில் 4ஆம் பாவகம். ஸோ ஒரு ராசி கட்டத்துலையும் 4ஆம் பாவகமாக இருந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரியான பலன்கள்? இப்போ ஃபஸ்ட்டு 4ஆம் பாவம்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு அம்மாவோட ஹெல்த்து, அம்மா வழியாக வர சொத்து. சரி, சொத்துக்கு வந்து 5ஆம் பாவம்னா சொல்லுவோம். பட் அம்மா வழியாக வருதா இல்லையா அப்படி, அப்பா வழியாக வரும், அம்மா வழியாக வரும், நிறைய விதங்கள் இருக்குது. ஸோ அம்மா வழியாக வர சொத்துக்கள், வண்டி வாங்குறது, நீங்கள் வந்து வீடு வாங்குறது. இப்போ பசங்க கேட்பாங்களே, என் குழந்தை நல்லா படிக்க மாட்டேங்குது, ஸ்கூல் ஸ்டடீஸ், இது எல்லாமே 4ஆம் பாவம். சரிங்களா? இதுதான் ஜென்ரலாக. இப்போ ஒவ்வொரு வீட்டுக்கு இப்போ என்னென்னு பார்க்கலாம். மேஷ ராசி வந்து உங்களுக்கு 4ஆம் பாவம் 4வது வீடாக இருந்தது அப்படின்னா அம்மா கூட சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். அதில் என்ன கிரகம் இருக்குன்றத பொறுத்து அது எவ்வளோ பெருசுன்னு இருக்குது. பட் ஜென்ரலாக ஏதாவது ஒரு குவாரல் வந்துக்கிட்டே இருக்கும். வண்டி பிடிக்கும், ஆனால் பார்த்து வாங்கணும். வண்டியில் ஃபாஸ்ட்டாக போய் ஆக்சிடென்ட் ஆகிறதும் இதுதான். அதனால் வண்டி கரெக்டாக வாங்கிட்டாங்கன்னா எல்லாத்துக்கும் சொல்யூஷனும் சொல்லிடுறேன். வண்டி கரெக்டாக வாங்கிட்டாங்க, அந்த கலரு நம்பர் பார்த்து வாங்கிட்டாங்கன்னா அது தப்பிச்சுக்கலாம். வீடு அதிகமாக வாங்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா செவ்வாய் தான் பூமிக்காரகன். இவங்களுக்கு 4ஆம் வீடே செவ்வாய் வீடாக வந்துருச்சுன்னா பூமி வாங்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. படிப்பில் வந்து சின்ன ஏதாவது தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா 4ஆம் வீடு உங்களுக்கு செவ்வாய்ன்றதுனால கொஞ்சம் துடுக்குத்தனமாக இருப்பாங்க, படிப்பில் கான்சன்ட்ரேஷன் இருக்காது. அந்த ஸ்கூல் ஸ்டடீஸ் வந்து சில பசங்க பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்கூல் பசங்களை வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு மீட் பண்ணிங்கன்னா ஸ்கூலில் பார்க்கும்போது லாஸ்ட்டு தாங்க இருப்பான், ஆனால் ஒரு டைமில் பார்த்தா பயங்கரமாக வளர்ந்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் செவ்வாய் 4வது வீடாக இருந்ததுன்னா அவங்க வந்து ஸ்கூல் ஸ்டடீஸ் கஷ்டப்படுவாங்க, ஆனால் பெருசாக வளர சரியாக போகும். அதே உங்களுக்கு வந்து ரிஷபம் உங்களுக்கு 4ஆம் வீடாக வந்ததுன்னா அம்மா கூட நல்ல ரிலேஷன்ஷிப், அதாவது அம்மா புள்ளன்னு சொல்லுவாங்க, இல்லை எங்கே போனாலும் அம்மா கூடயே சுற்றிட்டு இருப்பாங்க. நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா பசங்க அம்மாவை பைக்கில் வச்சு சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, நிறைய கோவில் கோலம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்கல்ல, அதெல்லாம் தான். ரிஷபம் 4ஆம் வந்ததுன்னா அம்மாவோட பயங்கர பெட்டாயிடுவாங்க. அம்மா, அத்தை, வயசில் பெரியவங்க அவங்களோட பயங்கர பெட்டாயிடுவாங்க. இது ஒன்று. அடுத்து வந்து இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதிகமான ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட், சில்வரில் இன்வெஸ்ட்மெண்ட், கமோடிட்டிஸில் இன்வெஸ்ட்மெண்ட், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா. இன்னொன்று ஸ்கூல் லைஃபு ஜாலியாக இருக்கும். அதாவது எந்த அளவுக்கு ஜாலியாக இருக்குன்னா, ஒரு பையனை மட்டும் எந்த டீச்சர் வந்தாலும் கிள்ளி புத்தோடு பார்க்கல, அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரிஷபம் 4 வீடாக இருந்ததுன்னா அது. 8th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்தீங்கன்னா பையன் உக்காண்ட்ருப்பா, ஆனால் சுற்றி பொண்ணுங்களாக உட்காந்துருக்கோம். இல்லை அவன் பெஞ்சை பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க இருக்கிற சைடாக போய் உக்காந்துட்டு இருக்கோம். லஞ்ச் டைமில் பொண்ணுங்களோடவே சுற்றிட்டு இருப்பான். இதெல்லாம் வந்து 4ஆம் வீடு வந்து ரிஷபமாக இருந்தால் இது எல்லாமே நடக்கும். அடுத்து மிதுனம் உங்களுக்கு வந்து 4ஆம் வீடு ரிஷபமாக இருந்தால் யாராக இருந்தாலும் நல்ல ரிலேஷன்ஷிப், யார் கூட இருந்தாலும் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. அம்மா, அப்பா, முக்கியமாக தாய் மாமன் உறவு, இந்த சொந்தக்காரங்களோட சில பேர் சொந்தக்காரன் பக்கமே போக மாட்டாங்க. ஒரு பசங்க பார்த்து சொந்தக்காரோடவே சுற்றிட்டு இருப்பாங்கல்ல, மிதுனம். அவங்களுக்கும் இவங்கள பிடிக்கும். 4ஆம் வீடு மிதுனமாக இருந்தால் சொந்தக்காரங்களோட இருப்பாங்க. சின்னதே நல்லா படிக்கிறது, அதாவது பிறந்ததுலேருந்தே ஃபஸ்ட் ரேங்கே எடுத்துகிட்டு இருப்பாங்க ஒரு பையன். 4ஆம் பாவம் மிதுனமாக வந்ததுன்னா படிப்பில் வந்து பயங்கர கெட்டிக்காரங்க. இந்த கோல்டு மெடலு, ஸ்கூலு ஃபஸ்ட்டு, எனக்கு அதுக்கெல்லாம் சம்மந்தமே கிடையாது. அவங்களாம் யாருன்னா மிதுனம் தான். இன்னொன்று சின்ன வயசுலேயே சில பேர் அஸ்ட்ராலஜிலாம் சூப்பராக படிப்பாங்க. அவங்களாம் வந்து மிதுனம் வந்து சூப்பராக இவங்களுக்கு ஒர்க் ஆகும். உறவு முறைகளும் சூப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்க. அடுத்து உங்களுக்கு வந்து கடகம் 4ஆம் வீடாக அமைஞ்சதுன்னா அம்மா தான் இவனுக்கு எல்லாமே. நிறைய பேருக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் இஷ்யூ வருதும் இதுதான். அதாவது அம்மா சொல்கிறதே தான் கேட்டுட்ருக்கிறது, அந்த இஷ்யூஸ் வரும். பட் இதை கரெக்டாக சரி பண்ணிட்டாங்கன்னா அம்மா, மாமியார், மருமகள், ஒய்ஃப் இஷ்யூஸ் வந்து அவங்க ப்ராப்பராக கேரி பண்ணிடுவாங்க. இது ஒன்று. இவங்களும் நிறைய சொத்து சேர்ப்பாங்க. இவங்களுக்கும் சொத்து சேர்க்கறது நல்லா வரும்.
இவங்களும் ரிலேஷன்ஷிப் நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. இவங்களும் சின்ன வயசில் படிக்கிறது வந்து ரொம்ப நல்லாவே படிப்பாங்க. இவங்களுக்கு தான் இருக்கும். 4ஆம் பாவம் அதே உங்களுக்கு சிம்மமாக வந்துருச்சு அப்படின்னா, இவங்க வந்து அம்மாக்கிட்ட இருக்கும், ஆனால் கொஞ்சம் டிஸ்டன்ஸு, கொஞ்சம் கெத்து. அது சொல்லுவாங்கள்ல, என் பையன் என்கிட்ட ஓப்பனாக சொல்லவே மாட்றான், என் பையனை என்னால் புரிஞ்சிக்கவே முடியலன்னா சொல்லுவாங்கள்ல, இதெல்லாம் சிம்மம். ஏன்னா அந்த கெத்து, அந்த மெயின்டெனன்ஸ் பார்ப்பாங்க. சின்ன வயசில் கொஞ்சம் மெச்சூர்டாக இருப்பாங்க. எங்கள் ஏரியாலேயே ஒரு பையன் இருக்கான். அந்த பையனை கிட்ட போய்ட்டு சின்ன பையனை வாடான்னு தோளில் கைவிடாதீங்க அப்படின்னுவான். அதெல்லாம் சின்ன வயசுலேயே இந்த துடுக்குத்தனம் தான் ஃபுல்லாக வந்துடும். 4ஆம் பாவம் பார்த்து மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க. படிக்கிறது எல்லாத்துலேயுமே அந்த பர்ஃபெக்டாக அதாவது ஃபஸ்ட்டு பெஞ்சோ இல்லை லாஸ்ட் பெஞ்சோ இல்லை, இந்த நடுவில் இருக்க பெஞ்சு, இதெல்லாம் 4ஆம் வீடு வந்து உங்களுக்கு சிம்மமாக வந்து அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுவாங்க. அதே 4ஆம் வீடு வந்து உங்களுக்கு வந்து கன்னியாக வந்தால் அதான் அம்மா புள்ள, அம்மா கூட நல்ல அம்மா அத்தை இந்த ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். ரிலேஷன்ஸ் கூட பயங்கர க்ளோஸ். அதாவது இப்போ அத்தை வீட்டுக்கோ மாமா வீட்டுக்கோ சித்தப்பா வீட்டுக்கோ ஊருக்கு போயிட்டாங்கன்னா பையன் எங்கே இருக்கானே தெரியாது, அவங்களோடவே சுற்றிக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் கன்னி இவங்க பண்ணுவாங்க. படிக்கிறது நல்லா படிப்பாங்க. இவங்களும் இதுவும் பெண் ராசி நிலம் ராசி சொத்து சேர்ப்பாங்க. முக்கியமாக லேண்டு சேர்க்குறது இவங்களுக்கு பிடிக்கும். சில பேர் நகை ஆசைப்படுவாங்க, ஆனால் சில நட்சத்திரத்துக்கு நகை ஒத்துக்காது. அஸ்தம் நட்சத்திரம் நகை தங்கம் பெருசாக தங்காது. அவங்களுக்கு சில வழிமுறைகள் இருக்குது, இப்படி தான் மாற்றணும். கையில் மோதிரம் போடக்கூடாது. அவங்க மோதிரம் போட்டாங்கன்னா காசு தாங்க. அதை செக் பண்ணி பண்ணாங்கன்னா அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் போடுற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நல்லா உயரும். அதே நீங்கள் வந்து துலாம் வந்து உங்களுக்கு 4ஆம் வீடாக அமைஞ்சதுன்னா இவங்களும் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் இவங்க வந்து ஏன்னா சுக்கிரன் ராசினா பணம் சூப்பராக சேர்ப்பாங்க. அம்மாவோட நல்ல ஜெல் ஆகிடும். அதுக்கப்புறம் படிப்பும் நல்லா படிப்பாங்கன்றதோட தாண்டி ஃப்ரெண்டு சர்க்கிள் பயங்கரமாக இருக்கும். ஸ்கூல் படிக்கிற காலத்தில் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள் ரொம்ப அதிகமாக இருக்கும். என்னென்னா இது சுக்கிரன் ராசின்றதுனால அவங்கள மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஏன்னா டீனேஜில் கொஞ்சம் தடுமாறிட்டாங்கன்னா லைஃப் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். அது நல்லா பார்த்துக்கிட்டாங்கன்னா ஜெயிச்சிடலாம். அடுத்து வந்து நீங்கள் வந்து விருச்சகம், உங்களுக்கு விருச்சகம் வந்து 4ஆம் வீடாக வந்ததுன்னா இதுவும் செவ்வாய் வீடு. இவங்களும் சொத்து வாங்குவாங்க, வீடு வாங்குவாங்க. தாராளமாக வீடு வாங்குறதுக்கு சூப்பராக டைம் இருக்குது. அதுவும் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 விருச்சகம் கிளைண்ட் வீடு வாங்கிட்டாங்க இந்த ஒரு வருஷத்தில். ஏன்னா இப்போ அவங்களுக்கு வந்து அந்த 4ஆம் பாவம் சூப்பராக போயிட்டுருக்கு. இது ஒன்று. இவங்களும் அம்மா கிட்டலாம் லைட்டாக அப்பப்போ சண்டை போடுறதுக்கு இவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. இவங்களும் படிப்பு சில டைம் ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் அப்பப்போ இவங்களுக்கு சின்ன சின்ன தடங்கல்கள் வரும். இது வந்து ஜென்ரல் இன்ட்ரொடக்ஷன், அந்த கிரகங்கள் பொறுத்து இவங்களுக்கு மாறும். அடுத்து உங்களுக்கு வந்து தனுஷ ராசி லக்னம் வந்து உங்களுக்கு 4ஆம் பாகமாக வந்துடுச்சு. தனுஷ ராசி அப்படின்னா நீங்கள் வந்து இவங்களும் அம்மாவோட நல்ல பெட்டாக இருப்பாங்க. அதுவும் மூல நட்சத்திரம்லாம் வந்ததுன்னா அம்மாவோட பயங்கர பெட்டாக இருப்பாங்க இவங்க. இது ஒன்று. இவங்களும் சொத்து நல்லா சேர்ப்பாங்க. இவங்க வந்து இந்த தங்கம் நகை சேர்க்குறது, இந்த கோல்ட் செவரன் பாண்ட், தங்கம் ஏதாவது விதத்தில் தங்கம் சேர்க்குறது, வீடு வாங்குறது, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ப்ராப்பராக யோசித்து கருத்தாக போடுவாங்க. சொல்லுவாங்கள்ல, இந்த பையன் சின்ன வயசுலேருந்து மெச்சூர்டாக சேர்த்துட்டு வரான் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் தனுசு ராசிக்கு பக்காவாக பொருந்தும். அதான் வந்து அவங்க கரெக்டாக பண்ணுவாங்க. படிக்கிறதும் சின்ன வயசுலேருந்து நல்லா ஒழுங்காக படிச்சுக்கிட்டு வருவாங்க. இதே மகரம் உங்களுக்கு 4ஆம் வீடு வந்ததுன்னா இவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் சொதப்போம், ரொம்ப ஏங்குவாங்க. ஏன்னா சனி பகவானுடைய வீடு, ரொம்ப ஏங்குவாங்க. சின்ன வயசில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆகும். ஒன்று அப்பா அம்மாவுக்கு வந்து படிக்க வைக்கிறதுக்கு போதுமான வசதிகள் இல்லாமல் இருக்கும், அந்த படிக்க முடியாத நிலமை. இல்லை வசதி இருக்கிற வீட்டில் வந்து அப்பா அம்மாவோட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இல்லாத இருக்கும். சில பேருக்கு நான் பார்த்துருக்கேன், அப்பா அம்மா யாராவது ஒருத்தர் இல்லாமல் இருந்திருப்பாங்க, இல்லை 2 பேரும் இல்லாமல் இருந்திருக்காங்க. இது மகரத்தில் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ அந்த சைல்டுஹுட் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும், கொஞ்சம் டஃப்பான லைஃப் போகும். ஆனால் பாசம் கிடச்சிச்சுன்னா அவங்க பத்திரமா பார்த்துப்பாங்க. ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையால் அது வந்து கட் ஆகிட்ருக்கும். இது ஒன்று. இவங்களும் வளர இவங்க சொத்து வாங்கிறது, கரெக்டாக யோசித்து பணம் போடுறது எல்லாமே போடுவாங்க. என்னென்னா இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். ஏன்னா சனி பகவான் வீடுன்றதுனால மகரமாக இருந்தால் கொஞ்சம் ஏதாவது ஒரு இடத்துல குழப்பிட்டு யாருக்கிட்டையாவது ஏமாறுற மாதிரி நிலமை வரும். அதனால் அதை மட்டும் ஜாகிரதையாக ப்ராப்பராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் பயங்கரமாக இவங்களுக்கு வந்து க்ரோத் ஆகும். இதே கும்பம் வந்து 4ஆம் வீடு வந்ததுன்னா இவங்கள்தான் சனி பகவான் வீடு. இவங்க வந்து குடும்பத்துக்கு அதிகமாக அன்பு கொடுப்பாங்க, ஆனால் இவங்களுக்கு திரும்பி வருமானது
கொஞ்சம் சந்தேகம், கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சைல்டுஹுட் லைஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கும்பத்துக்குமே நல்லா சூப்பராக இருக்கும்னு சொல்ல முடியாது. இவங்க வந்து அதான் சனி பகவான் வீடு இவங்க உடச்சி முன்னேறணும். இவங்க சைல்டுஹுட் லைஃப் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஆனால் உடச்சி முன்னேறிடுவாங்க. இவங்களால குடும்பத்துக்கு வந்து பயங்கரமான லாபகரமாக இருக்கும். அதே மீனம் உங்களுக்கு வந்து 4ஆம் வீடு வந்ததுன்னா இது ஏற்கனவே பெண் வீடு, குரு வீடு. இவங்களும் அம்மாவோட தான் நல்ல ஒரு நல்ல ரேப்போல இருப்பாங்க. இவங்களும் வண்டி வாகனம் வாங்குறது இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கரெக்டாக யோசித்து பொறுப்பாக போட்டு பொறுப்பாக வருவாங்க. சைல்டுஹுட்லேருந்து படிக்கிறதும் குரு வீடுன்றதுனால அழகாக படித்து நார்மலாக வருவாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் மீனம்லாம் ஜென்ரலாக பாருங்கள், அவங்க முகம்லாம் சில பேருக்கு முகம் பார்க்கும்போது நம்ம ராசி சொல்லலாம், கண் உருண்டையாக இருக்கும், வாய் கொஞ்சம் குவிஞ்ச மாதிரி இருக்கும், மீன் முகமாக இருக்கும். அவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்க ரேங்க்லாம் பாருங்கன்னா 10th எல்லோரும் நல்ல பர்சன்டேஜ் எடுத்திருப்பாங்க. அப்படியே அவங்களாம் அந்த குரு வீடு கரெக்டாக படிச்சுட்டு வந்துடுவாங்க. அதான் அவங்களுக்கு 4ஆம் வீடெலாம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, ஸோ தொடர்ந்து நம்ம பாகம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து 4ஆம் பாகம் ஒரு ராசி கட்டமாக இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகளில் இன்னும் ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம் சார். நன்றி, வணக்கம்.